ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சபை மக்களாக உங்கள் யாவருக்கும் மன மகிழ்ச்சியின் கால வேளையில ஒரு விசைக்கிட உங்களை அவருடைய நாமத்தினால வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையாக இதுவரைக்கும் இம்மட்டுமா நம்மளை காத்து வந்த தேவாதி தேவன் இனி வருகிற அந்த மாதத்தின் கடைசி மன மகிழ்ச்சி நாளை கூட காணவும் இப்படியா யூடியூப் மூலமாய் வலைதளத்தில் சந்திக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறபடியா கர்த்தரை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஒரு நாளும் தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வேதனை வியாபாரங்களும் ஒருபோதும் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அதில் ஒருவேளை நம்ம வேதனையோ ஒரு வியாபாரத்தை சந்திக்கிறோம்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. மாறாக்கு அப்புறம் மதுரம் என்பதை தேவ பிள்ளைங்க மறந்துடக்கூடாது. நிச்சயமாய் உங்கள் எல்லைகளுக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம். இந்த மாத வாக்குதத்தம் சியோனுக்கு தயை செய்வார், ஆறுதல் செய்கிற தேவன், மனாந்தரத்தை செழிப்பாக்குற தேவன். அது மறந்துடாதீங்க. அறிக்கை பண்ணிக்கிட்டே வாங்க. அற்புதங்களை கர்த்தர் செய்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் இந்த ஆராதனைக்காக தாம் பாடல்களை பாடும் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காய் நன்றியோட நாங்கள் துதிக்கிறோம். இந்த மாதத்திலே கூட கடைசி மன மகிழ்ச்சி நாளிலே தேவ பிள்ளைகளோடு கூட உடைய நாமத்தை உயர்த்தி காட்ட எங்களுக்கு கிருபை பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியாளர் ஒரு விசை கூட இந்த வாஞ்சையோட எத்தனை தேவ பிள்ளைகளை இதை காண்கிறார்களோ கேட்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே வல்லமை இறங்கட்டும். அவங்களுடைய கண்ணீர், கவலைகள், கட்டுகள், பிரச்சனைகள், வேதனைகள், வியாகுலங்கள் எல்லாவற்றும் ஒரு நொடி பொழுதுல மாற்ற நீர் வல்லவர். நீர் ஏன் அனுமதித்தீர் எங்களுக்கு தெரியும். நாங்கள் பரிசுத்தம் அடைய நீங்க விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்கு வேணுமே கர்த்தாவே. ஆவியானவரே, நான் சிநேகிக்கிற பரிசுத்தம் இல்லையே என்று சொல்லி யூதா ஜனங்களை பார்த்து கதறுகிறீர். இந்நாட்களிலே நெருக்கமான காலங்களில் இந்த பரிசுத்தம் எங்களை ஆளுகை செய்ய ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கணும். இந்த நாள் ஆராதனையை தேவன் பொறுப்படுத்தணும். வாய் திறந்து உடைய பிள்ளைகள் பாடி பரவசம் அடையட்டும். பாடும்போது தேவ பிரசன்னம் இறங்கட்டும். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா தேவ பிள்ளைகளோடு ஆற்றி தேற்றி பலப்படுத்துங்க, உறுதிப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, சீர்படுத்துங்க. உடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. எங்களுடைய சிறையிருப்பை சீக்கிரமாய் மாற்றி போட போகிறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். வாகனங்கள் எல்லாம் அம்மன் ஆண்டவரை பஸ் ரூட்டுகளை ட்ரெயின்களை கர்த்தர் எங்களுக்கு சாதகமாய் கொடுக்க போறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். அதிகாரி கண்களிலெல்லாம் தயவு உண்டு பண்ணுங்க. இந்த கொள்ளை நோயினுடைய வேர்களை நீர் பிடுங்கினபடியா ஸ்தோத்திரிக்கிறேன். பலத்த கிரி இதுவரைக்கும் சபை பிள்ளைகள் மத்தியில செய்திருக்கிறீங்க. இதை கேட்கிற மக்களுக்கு மத்தியிலே கூட உங்களுடைய வல்லமை இறங்குறது. அதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒவ்வொரு மேல் உங்களுடைய கிருபை ஆளுக செய்யட்டும். பெரிய காரியங்கள் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சோத்திரமே அப்பா, சோத்திரமே. பாடல் பாடுவோம். சோத்திரமே, சோத்திரமே அப்பா, அப்பா கிருபை எனக்கு போதும் அப்பா, அப்பா. சோத்திரமே, சோத்திரமே அப்பா, அப்பா. உன் கிருபை எனக்கு போதும் அப்பா, அப்பா. நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, 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 வல்லவரே, சொத்திரமே அப்பா, அப்பா. உன் கிருபை எனக்கு போதும் அப்பா, அப்பா. கண்மலையோ கோட்டையுமானா தேவனுமானாரவே கேடகமானா ரட்சண்ய கொம்புமானா நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, வல்லவரே. சோத்திரமே, 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 சோத்திரமே அப்பா, அப்பா. உன் கிருபை எனக்கு போதும் அப்பா, அப்பா. ராஜா சோத்திரமே, சோத்திரமே அப்பா, அப்பா. உன் கிருபை எனக்கு போதும் அப்பா, அப்பா. தேவரீரின் இருளையெல்லாம் வெளிச்சமாக்கினே எனது விளக்கை ஏற்றி வைத்தே. சேனைக்குள்ளே பாய செய்த
சொத்திரமே 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 அப்பா அப்பா உன் கிருபை எனக்கு போதும் அப்பா அப்பா சொத்திரமே சொத்திரமே அப்பா அப்பா உன் கிருபை எனக்கு போதும் அப்பா அப்பா உம்முடைய வலக்கரத்தால் என்னை தாங்கினே காருண்யத்தால் பெரியவனானே நான் செல்லுகின்ற பாதையெல்லாம் அகலமாக்கினே வழுவாமல் நடந்து செல்கிறேன் நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே சொத்திரமே 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 அப்பா அப்பா உன் கிருபை எனக்கு போதும் அப்பா அப்பா சொத்திரமே சொத்திரம் அப்பா அப்பா உன் கிருபை எனக்கு போதும் அப்பா அப்பா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்தில் கீழே பூமியில் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. நல்ல அறிக்கைட்டு நம்ம அதை பாடுவோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கணும் மத்தியில. அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலோ கீழே பூமியிலோ உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. மேலே வானத்திலோ கீழே பூமியிலோ உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. வானத்தையோ பூமியையோ உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன், வானத்தையோ பூமியையோ உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன். பத்து சிலைகள் இல்லையே, உன் கையில் ஆயுதம் இல்லையே அமையா. உமக்கு சிலைகள் இல்லையே, உன் கையில் ஆயுதம் இல்லையே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலோ கீழே பூமியிலோ உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. மேலே வானத்திலோ கீழே பூமியிலோ உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. பூமியின் தோலை மரக்கலம் அளந்த தேவன், காற்றையும் தம் வார்த்தையால் அடக்கின தேவன். பூமியின் தோலை மரக்கலம் அளந்த தேவன், காற்றையும் தம் வார்த்தையால் அடக்கின தேவன். உமக்கு சிலைகள் இல்லையே, உன் கையில் ஆயுதம் இல்லையே அமையா. உமக்கு சிலைகள் இல்லையே, சுபபரிக பலபதுரவா ஆயுதம் இல்லையே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலோ கீழே பூமியிலோ உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. மேலே வானத்திலோ கீழே பூமியிலோ உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. மண்ணினாலே
தேவனுடைய மகிமை எவ்வளவு பெரிது பாருங்க. மண்ணால உருவாக்கி தம்முடைய சுவாசத்தை நம்முடைய நாசில கர்த்தர் ஊதி நம் மனிதனாய் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலக விஞ்ஞானிகள் என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய பரிசுத்த தெய்வம் மண்ணிலிருந்து நம்மளை உருவாக்கி தம்முடைய சுவாசத்தை ஊதினார். இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். அல்லேலூயா. தம்முடைய சாயலாய் உண்டாக்கி இருக்கிறார். இந்த சாயலை நாம் திட்டுப்படுத்தாதபடி, கெடுத்து விடாதபடி காத்துக்கொள்ளும் நம்முடைய தேவன் எத்தனை மகத்துவம் உள்ள தேவன். அல்லேலூயா. அவரை நாம் ஆராதிக்க இந்த வேளை நாம் எல்லாரும் அப்படியே ஒரே மனதோடு கூட நீங்க இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஆராதிக்கலாம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்கும் போது தேவனுடைய வல்லமை இறங்கும். உயிருள்ள நாளெல்லாம் உண்மையே பாடுவேன், உங்களையே நினைப்பேன், உங்களையே பேசுவேன், உங்களுக்காகவே ஜீவிப்பேன். அந்த உணர்வோடு கூட நாம் பாடுவோம். என் உயிரே, என் உறவே, நீர்தான் என் இயேசையா, நீங்க தான்ப்பா எனக்கு சொல்லுவோம். உயிருள்ள நாளெல்லாம் உங்களையே பாடி மகிழ்வேன், உங்களுக்காய் வாழ்வேன், உங்க நாமத்தை மையப்படுத்து. நீங்க வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கினேன். உலகமே கொள்ளை நோயினால பாதிக்கப்படும் பொழுது என்னை, என் குடும்பத்தை, என் சபை மக்களை காத்திலே. ஆவியானவரே உமக்கு நன்றி பிதாவே.
எத்தனை குடும்பம் கண்ணீர், எத்தனை குடும்பம் வியாபனம். ஆவியானவரே ஐயா, ஒரு விசிந்த கால வடையில் தேவ பிள்ளைகளை நாங்கள் உணர்ந்து உங்களுடைய சமூகத்தில் ஊத்தப்படுவோம். ஒரு ரம சகரபா உங்க பிரசன்னத்தை நாங்கள் காணட்டும். உங்களோட வல்லமை இறங்கட்டும், கூடாரத்தில் அக்னியா இறங்கட்டும். ஏனோ தானே சொல்லி பிள்ளைங்களை அதை பார்க்க கூடாது. தேவ சமூகத்தில் ஆராதனையில எப்படியுமே ஆராதிக்கிறவங்களோ அந்த உணர்வோட சமூகத்துல தரிக்கிற வேலையில தானே இந்த தேவ பிரசன்ன பரிசுத்த உங்களுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் ஜீவிக்கிற விரும்புகிற தேவன், அசுத்தத்துக்குரிய தேவன் அல்லப்பா, அநியாயத்துக்குரிய தேவன் அல்ல, பரிசுத்தத்துக்குரியவர் அல்லேலூயா. ஆவியானவர் ஒரு விஷயங்களோடு இடைப்படுவீராங்க. இதுவரைக்கும் உங்களுடைய பிரசனைகள் ஆராதனையில, எங்கள் பாடல் பலியில நீங்க விளங்கினபடியா ஸ்தோத்திரம், நீங்க மகிமைப்பட்டபடியா ஸ்தோத்திரம், உங்களுடைய வார்த்தைகளை ஆற்றி தேற்றுறபடியா ஸ்தோத்திரம். வாய் திறந்து பாடின தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒரு தேவ வல்லமை இறங்க இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோட வார்த்தை மூலமாய் பேசுங்க. நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே, நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் என்ன செய்தாலும், என்ன தான தர்மம் செய்தாலும், நாங்கள் என்ன பலிகளை செலுத்தினாலும் கீழ்ப்படிவதே உமக்கு பிரியமல்லவா? அதுதானப்பா முக்கியம். இந்த வார்த்தை கீழ்ப்படிவதே. இதுதான் இந்த வேளையில உடைய பிள்ளைகள் என்னோட கர்த்தர் பேசுமையா, நீர் என்ன பேசுறீரோ நான் கீழ்ப்படுகிறேன். சொல்லும் கர்த்தாவே, அடியேன் கேட்கிறேன் சாமுவேல் சொன்னது போல தெய்வமே உடைய பிள்ளைகளை நாங்கள் இந்த வேலையை நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்டு கீழ்ப்படியை எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியான கரத்தில் எங்களை வெறுமையாக்கிறோம், தாழ்த்த பொறுப்படுத்திக் கொள்கிறார். இதுவரைக்கும் உடைய கிருபை எங்கள் மத்தியில் வழங்கினதுக்காய் சொல்றேன். தொடர்ந்து எங்கள் செய்திக்கு மத்தியிலே உடைய பிரசனம் வழங்கட்டும். உடைய மகனை மறைத்து வெளிப்படுவீரார். பெரிய காட்சி எல்லா துதிக்கான மகிமை உங்களுக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே உங்கள் அனைவரும் யூடியூப் மூலமாய் காண்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாக நாம் தலைகளை தாழ்த்தி சொல்லுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, எங்களோடு தொடர்ந்து ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறீங்கப்பா. இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசுவீராக. உடைய கிருபை பிறந்த வார்த்தைகள் எங்களோடு பேசப்படட்டும். ஆண்டவரே, நாங்கள் பலப்பட்டு ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவர்களாய் மாற்ற ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய உடைய உன்னத பலன்களை ஆளுகை செய்து என்னை மறைத்து ஆவியானவர் வெளிப்படணும். ஸ்ரீகள் சாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் நீர் உம்முடைய ஜனங்களை பலப்படுத்த முடியாது, உம்முடைய ஜனங்களை தகுதிப்படுத்தும்படியாக இந்த ராஜ்யத்திற்குரிய மனமாட்டிகளால் தேவன் நீரவரை நிறுத்தும்படியாக பேசுங்க. நீங்க கிரியை செய்ய, அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை செய்ய. இயேசுவை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே சமீபத்தில் தொடர்ந்து 7 காரியங்களை குறித்து தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய தொடர்பு, நமக்கும் கிறிஸ்துவனுக்குள்ள தொடர்புகள் என்னென்ன என்பதை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். இதில் தொடர்புகளை நீங்கள் பார்க்காம இருந்தால் கிட்டத்தட்ட 7 காரியங்களை குறித்து பேசியிருக்கிறேன். இயேசுவின் பிள்ளைகளாய், இயேசுவின் அடிமைகளாய், இயேசுவின் ஆடுகள், இயேசு என் மேய்ப்பராய், இயேசு அவயவமாய் இருக்கிறேன், இயேசுவின் ஆலயமாய் இருக்கிறேன், இயேசுவின் போர் வீரராய் இருக்கிறேன் என்று சொல்லி 7 காரியங்களை குறித்து பேசியிருக்கிறேன். இதனுடைய அடிப்படையில் இதனுடைய காரியங்கள் நம்முடைய ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் இந்த வரிசையிலே நாம் இருப்போம் என்று சொன்னால் கடைசியாய் மணவாட்டி என்கிற ஸ்தானத்தை நாம் அடைவோம். இந்த காரியங்கள் இல்லாமல் மணவாட்டிக்குரிய ஸ்தானங்களை நாம் பெற முடியாது. இந்த நாளிலே இயேசுவின் மணவாட்டியாய் இருக்கிற நாம் எப்படி இருக்கணும், மணவாட்டியாய் இருக்கிற நாம எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுலடியார் மிகவும் அழகாய் சில காரியங்களை சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, மணவாட்டிகள் எப்படிப்பட்டதான காரியங்களில் இருக்கணும் என்று சொல்லி இயேசுவானவரும் சில காரியங்களை குறித்து பேசியிருக்கிறார். அந்த காரியங்களை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். இந்த நாளிலே 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது வசனத்திலே
நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாகவும் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க ஞாமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று பவுல் அடியார் சொல்கிறார். இந்த நாளிலும் நாம் யாருக்கு, அதாவது உலக பிரகாரமாக அல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் எல்லாரும் நாங்கள் ஆண்களாய் இருந்தாலும் நாங்களும் அவருக்கு மனவாட்டி தான். அவர்தான் புருஷனாய் இருக்கிறார். அப்போ கன்னிகைகளாய் இருக்கிற நாம் கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிறகு, அதுக்கு பிறகு நான் எந்த ஒரு விக்கிரகத்தையும் வேறு ஒரு தெய்வத்தையும் நான் வணங்காதபடி கிறிஸ்துவே எனக்கு தலைவராய் இருக்கிறார், கிறிஸ்துவே எனக்கு அடிமையாய் இருக்க, கிறிஸ்துவுக்கு நான் அடிமையாய் இருக்கிறேன், அவரே எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார் என்று சொல்லி அவரையே சார்ந்திருக்கிறவர்கள் தான் கற்புள்ள கன்னிகைகளாக என்று சொல்லப்படுகிறது. இங்க அப்போ நான் கிறிஸ்துவுக்குள்ள ஆவிக்குள்ளாக, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் கன்னியாய் இருக்கிறேனா என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், புருஷர்களாய் இருக்கிற அப்படின்னு அந்த வளர்ச்சியை குறித்துதான பவுல் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 3ஆவது அதிகாரத்தில் சொல்றாரு, நம்ம இப்போ குழந்தைகளா இருக்கிறோமா இல்ல வளர்ந்து இருக்கிறோமா, ஆவிக்குரிய ரீதியிலே நாம் குழந்தைகளா இருக்கிறோமா, வளர்ச்சி அடைந்து இருக்கிறோமா என்று சொல்லி பவுல் அந்த இடத்துல கொரிந்தியரை பார்த்து சொல்றாரு, நீங்கள் வளர்ந்திருப்பீங்க, நீங்க புருஷரா இருப்பீங்கன்னு பார்த்தா, ஆனா நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்களா, குழந்தைகளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது இதை செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் எப்படி இருக்கிறீங்க, குழந்தைகளாய் இருக்கிறீர்களா இல்லை வளர்ந்த புருஷராய் இருக்கிறீர்களா இல்லை கன்னிகைக்குரியவர்களாய் இருக்கிறீர்களா என்று சொல்லி நீங்க தான் ஆராய்ந்து பார்க்கணும். குழந்தைகள், அதாவது வளர்ந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் 25 வருஷம் ரட்சிக்கப்பட்டு 25 வருஷம் 30 வருஷம் உள்ள விசுவாசிகள் இன்னைக்கு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறாங்க. இன்னும் ஜெபம் இல்லை, இன்னும் அந்த அபிஷேகம் இல்லாமல் நான் ஏதோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஆலயத்துக்கு வராங்க, தசமபாகம் கொடுக்குறாங்க, காணிக்கைகள்லாம் கொடுக்குறாங்க, பல காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே வளருகிற வளர்ச்சி இன்னும் குழந்தை பருவத்திலே இருக்கிறார்களே தவிர வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களை பார்த்து தான் சொல்றாரு, நீங்கள் கன்னிகைகளாகிய கிறிஸ்துவுக்கு நீங்க கற்புள்ள கன்னிகைகளாய் இருக்க வேண்டும் என்று ஒரே புருஷனாகிய கிறிஸ்துவுக்கு நீங்க என்ன ஞாமிக்கப்பட்டிருக்கிறீங்க. அவருக்காக தான் ஞாமிக்கப்பட்டிருக்கிறீங்க, அவருக்காக தான் நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் மற்ற காரியங்களும் மற்ற கிரியைகளும் நமக்குள்ளே ஒருபோதும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் எச்சரிக்கையாய் இங்கே சொல்லப்படுகிறார். அது மாத்திரமல்ல, எபேசியர்ல இந்த கன்னிகைகளா தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த மணவாட்டிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க எபேசியர்ல சொல்றாரு. எபேசியர் 5ஆவது அதிகாரம் 26 27வது வசனத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், தாம் அதை திருவசனத்தை கொண்டு அதை அப்படின்னு சொன்னா இயேசு அதை நம்மை மனமாட்டியாக நம்மை திருவசனத்தினாலே தண்ணீரின் மூழ்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதுக்கும் பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவுக்கு மனமாட்டியாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தம் மிக 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 அவசியம். அவர்கள் தான் பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் தேவனை என்ன பண்ண முடியுமா, தரிசிக்க முடியும். இல்லை என்று சொன்னால் அவரை தரிசிக்க முடியாது. அப்ப நாம் முதல்ல எதுல மூழ்கணும், திருவசனமாகிய தண்ணீர்ல முழுகணும். இன்னைக்கு நிறைய பேர் ஞானஸ்தானத்துல முழுகிறாங்க, போய் குளத்துல ஏரியில ஸ்விம்மிங் பூல்ல அப்படி போய் எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. மூழ்கி எடுத்துட்டா நான் பரலோக ராஜ்யம் போயிடுவேன். இல்லவே இல்லை. மூழ்கி எடுக்கிறது தேவனோடு உடன்படிக்கை செய்கிற ஒரு உறுதி. ஆனா நீங்கள் எதுல மூழ்கணும், திருவசனத்துல மூழ்கினா தான் நீங்கள் உங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். அதனால்தான் சொல்றாரு, என் வார்த்தைகளை அனுப்பி நான் உங்களை குணப்படுத்துவேன்றாரு. எதுக்கு? நான் வெறும் வியாதிக்கு மாத்திரமல்ல, எல்லா விதமான சூழ்நிலையிலும் எல்லா விதமான காரியங்களிலும் அவருடைய வார்த்தையை கொண்டு அவர் குணமாக்குகிறவர். அதனால்தான் சொல்றேன், நீங்க பரிசுத்த குலைச்சலாயிடாதபடி உங்களை என்ன பண்ணுது, அந்த வார்த்தை என்ன பண்ணுது, தேற்றுது. உங்களை வார்த்தை சில காரியங்களிலே நீங்க கூட சொல்லியிருக்கலாம், என்னையை குறித்து பேசுறாரு, ரொம்ப கண்டிஷனா பேசுறாரு, ரொம்ப இதுவா பேசுறாரு,
ஆசீர்வாதமாவே பேச மாட்டாரு அப்படின்லாம் கூட சில வேலைகளே நீங்க சொல்லியிருக்கலாம், புலம்பிருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுது, நீங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள எது வேணுமா? வசனம் என்னும் தண்ணீர்ல என்ன பண்ணணுமா? மூழ்கணும். சும்மா ஒரு நேரம் வசனம் வாசிச்சா, இன்னைக்கு நிறைய பேர் திடீர்னு போய் ஒருத்தர் போய் கேட்டேன்னு சொன்னா, வசனம் வாசிங்களா? இன்னைக்கு தான் வாசிக்கல. கரெக்டா அன்னைக்கு தான் வாசிக்காம இருக்கிறாங்களா, உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா தெரியாது. பட் ஆனா வாசிக்கல. அப்படி இல்லைன்னா வாசித்தேன், சரி என்ன இன்னைக்கு உங்களோட பேசினாரு அப்படின்னா முழிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அந்த வார்த்தை மேலே வாஞ்சை உள்ளதாய் அவர்கள் அதை வாசிக்கவில்லை, அதை தியானிக்கவில்லை. கடமைக்காக நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்க? வேத வசனத்தை வாசிக்கிறவர்களாகவும் அதை தியானிக்கிறவர்களாகவும் காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியாது. நீங்கள் ஆழமாய் அந்த வசனத்தை அறிந்து அதை தியானித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது நெருக்கப்படுகிற சூழ்நிலையிலே, பிசாசன் உங்களை வஞ்சிக்கிற சூழ்நிலையிலே, அப்போ இந்த வசனம் உங்களோட என்ன பண்ணும்? உங்களோட இடைப்படும். அந்த வார்த்தை உங்களோட பேசும். அப்போது நீங்கள் ஜெயிக்கலாம். பிசாசின் கிரியிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகலாம். அப்போ உங்களுடைய பரிசுத்தத்தை நீங்கள் காத்துக்கொள்ளலாம். அதற்காக தான் சொல்றாரு, வசனம் என்னும் தண்ணீர்ல என்ன பண்ணணுமா? மூழ்கினவர்களாய் காணப்படணும். அடுத்தது, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல். கரை திரை முதலானவைகள், கரையே இருக்கக்கூடாது, திரையே இருக்கக்கூடாது. திரை என்பது நீங்க மறைமுகமாய் செய்கிற பாவங்கள். மறைமுகமா, அதாவது மனுஷனுக்கு நீங்கள் மறைமுகமாய் பல பாவங்களை செய்யலாம், ஆனா தேவனுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை என்பது சொல்லப்படுகிறது சத்திய வேதம். அவருக்கு முன்பாக நீங்க எந்த இடத்துல போய் தவறு செய்தாலும் பாவம் செய்தாலும் அவர் கண்களுக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நான் பரிசுத்தராகிய இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அவர் விரும்புகிற வளர்ச்சியிலே நான் என்ன பண்ண? குழந்தையாய் இருந்தவன் படிப்படியாய் வளர்கிறவர்களாய் காணப்படணும். அந்த மனமாட்டி என்கிற ஸ்தானத்திற்குள்ளே வரணும். புருஷனாகிய அந்த புருஷனுக்கு தான் அந்த மனமாட்டியை கொடுக்க முடியும் இல்லையா? குழந்தைய கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? இன்னைக்கு இந்திய தேசத்திலே குழந்தை வதைப்பு சட்டங்கள் என்ன பண்றாங்க? 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. போக்கோ சட்டத்துல அரெஸ்ட் பண்றாங்க. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள். அப்போ மணவாளனுக்கு நான் உகந்த மனமாட்டியாய் நான் போகணும், அவருக்கு உகந்த மனமாட்டியா நான் இருக்கணும்னு சொன்னா நீங்கள் என்னவா இருக்கணும்? மனமாட்டிக்குரிய வளர்ச்சி இருக்கணும். மனமாட்டிற்குரிய அந்த காரியங்கள் இருந்தா தான், அந்த வளர்ச்சி இருந்தா தான் அவருக்குள்ளே நாம் காணப்பட முடியும். குழந்தையா இருந்தா நமக்கு எப்படி அந்த ஸ்தானத்தை நமக்கு தர முடியும்? யோசித்து பாருங்க. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாய் நான் வார்த்தையிலே அவருடைய வசனத்திலே வளருகிறவர்களாய் இருக்கணும். எனக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? கரையே இருக்கக்கூடாது, திரையே இருக்கக்கூடாது. பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக நமக்கு முன்னாடி நிறுத்திக் கொள்வதற்கு தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இந்த காரியம், இந்த வசனம் யாருன்னா இயேசு கிறிஸ்துவை சொல்லப்படுகிறது. அவர் நமக்கு முன்னோடியா இருந்து கரையே இல்லை, திரையே இல்லை, யாரும் அவரை என்ன பண்ண முடியல? குற்றப்படுத்த முடியல. ராஜாவே பாக்குறாரு, இவர் எப்படியாவது குற்றப்படுத்தணும்னு உடனே சொல்றாரு. ராஜாவே டிக்ளரேஷன் கொடுக்கிறாரு, இவரில் நான் ஒரு குற்றமும் காணவில்லை. சிலுவை மரணத்திற்குரிய ஒரு குற்றமும் இவருக்கு காணப்படவில்லை என்று சொல்லி டிக்ளரேஷன். அதனாலதான் இங்க சொல்றாரு, கரை திரை முதலானவை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்த பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தம்மை தாமே நிறுத்திக் கொள்ளும்படியாய் தம்மை தாமே அதற்காக என்ன பண்ணிருக்கார்? ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நாம் இதுக்கு முன்பாக நாம் தியானிக்கும் பொழுது நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொன்னேன். அப்போ இந்த ஆலயத்திற்குள்ளே தேவன் என்ன பண்ணணும்? வாசம் செய்யணும். அப்ப இந்த சரீரம் ஆகிய ஆலயத்திற்குள்ளே தேவன் வாசம் செய்கிறார். ஆனால் அவர் எடுத்துக் கொள்ளப்படும் காலத்திலே அந்த மகிமையான சரீரம் கிறிஸ்து மகிமையான ஆலயமாய் இருக்கிறார். அந்த ஆலயத்திற்குள்ளே நாம் என்ன பண்ண போகிறோம்? வாசம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. நாம அங்க போய் அந்த ஆலயத்திற்குள்ளே வாசம் செய்து அவரை நாம் ஆராதிக்க போகிறோம், அவரை மகிமைப்படுத்த போகிறோம், அவருக்குரிய கிரியைகளை செய்ய போகிறோம். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமுள்ள
உள்ளவர்களாய் நாம் நடக்கணும். ஏன்னா அவர் அப்படி நடந்திருக்கிறார். கரை திரை இல்லாம அவர் சுத்தமாய் பரிசுத்தமாய் அவரை நிறுத்திருக்கிறார்கள். அப்போ அவரை நமக்காக அவர் அப்படிப்பட்ட காரியங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்போ அவர் ஒப்பு கொடுத்த அவருக்கு நான் நிகராய் நான் அந்த பரிசுத்தத்தை காத்து கொண்டாதான் அந்த சூழ்நிலையிலே அந்த சம்பவங்களிலே நான் போய் நிற்க முடியும். ஆகவே நீங்களும் அந்த பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிறவர்களாய் இருங்க. நீங்களும் நானும் அந்த பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிறவர்களாய் இருக்கணும். ஏனென்று சொன்னால் அவருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. ஆகவே அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த பரலோக ராஜ்யத்திற்குரிய காரியங்களை சொல்றாரு. இது அதே எபேசியர்ல 32வது வசனத்தில் சொல்றாரு, இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றிய சபையை பற்றியும் சொல்லுகிறேன். அப்போ இந்த ரகசியம் ரொம்ப பெருசு. இது போய் நிறைய பேர் என்ன பண்ணுகிறாங்க, குழப்பிக்கிறாங்க. ஆனால் அந்த இதில் உள்ள ரகசியம் மிக 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 பெரிய காரியம். ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளான ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் இதை தியானிப்பீர்கள் என்று சொன்னாதான் அது உங்களுக்குள்ளே விளங்கும். ஆகவே அந்த கிறிஸ்துவுக்குள்ளே நான் மனவாட்டியா, அவருக்கு உகந்த மனவாட்டியா இருக்கிறேன். ஏன்னா மனவாட்டியை எடுத்துக்கொள்ளப்படும் காலம் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இருக்கிற காலம் இந்த மனவாட்டியை அவர் என்ன பண்றாரா, பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற மனவாட்டிக்குள்ள இருக்கிற கழிவுகள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி போட்டு இன்னைக்கு ஜபத்திலையும் அவருடைய அபிஷேகத்திலும் அவருடைய வல்லமையினால நிரப்பி இன்னைக்கு பலவிதமான காரியங்களை நாம் ஒருவேளை சிறையா இருக்குமே என்று சொன்னால் அவைகள் எல்லாவற்றையும் சுட்டி காண்பித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை மெருகூட்டும்படியான கிரியைகளை தான் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப இதற்கு நிறைய பேர் அதுக்கு ஒப்புக்கொடாமல் வர இருக்கிறாங்க. ஆனால் அவர்களை குறித்தான சில காரியங்களை குறித்து இயேசுவானவரே சொல்லியிருக்கிறார். மத்தேயு 25வது அதிகாரத்திலே, அதாவது அவர் மரணத்திற்கு போகும் பொழுது, மரணத்திற்கு முன்பாக பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க, சாவத்துக்கு முன்னாடி கடைசியா என்ன வார்த்தை சொன்னாரு, அந்த வார்த்தை தான் ரொம்ப ஹைலைட்டா இருக்கும். சாவத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தை சொல்லிட்டு போனாங்க, சாவத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தை சொல்லிட்டு அதனால அதை நான் நிறைவேற்றணும், அதுபடி நான் நடக்கணும்னு சொல்லுவார். அதே போல இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணத்திற்கு போகிறதுக்கு முன்பாக அங்கு இருக்கும் எல்லாருக்கும் இந்த காரியங்களை குறித்து சொல்லுகிறார். இந்த காரியங்களை தேவ ராஜ்யம் பரலோக ராஜ்யத்தை குறித்ததான சில உவமைகளை சொல்லுகிறார். அந்த 25வது அதிகாரத்திலே அதுல 1லிருந்து 10 வரை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், புத்தியுள்ள கன்னிகைகளும் புத்தி இல்லாத கன்னிகைகளை குறித்ததான சில காரியங்களை குறித்து சொல்லுகிறார். இந்த நாட்களிலே அதுதான் நடக்க போகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு வரப்போகிறது. ஆகவே நாம் புத்தி உள்ள கன்னிகைகளா இல்லை புத்தி இல்லாத கன்னிகைகளா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. நாம் அதை வாசித்து அதை கொஞ்சம் தியானிப்போம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு புறப்பட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளையே எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திர மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதி உத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதுமாயிராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பாத்தீங்களா, இன்னைக்கு புத்தி உள்ள கன்னிகைகள் புத்தி இல்லாத கன்னிகைகள் என்று சொல்லி இயேசுவானவர் சொன்ன உவமைகள் இன்னைக்கு அட் பிரசன்ட் இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு புத்தி உள்ள கன்னிகைகள் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு காத்திருக்கிறாங்க, அந்த வார்த்தைகளை வாஞ்சியாய் பெற்றுக்கொள்கிறாங்க. சிலர் அப்படியே சபையை பொறுத்தவரைலாம் பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் கிட்ட இருக்கிறாங்க. அதாவது தனித்தனிப்பட்ட நபர்களை குறித்து நான் சொல்லுகிறேன்.
அந்த 100 பேர்ல எத்தனை பேர் இந்த பரிசுத்தத்தை காத்து கொள்றாங்க, இந்த வார்த்தைகளை வாஞ்சியா கேட்கிறாங்க, எத்தனை பேர் அந்த ஜபத்துல தரித்திருக்கிறாங்க, உபவாசித்து கர்த்தருக்காக அந்த வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்படணும் என்ற சூழ்நிலை இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மிகவும் சொற்பமானது. இங்கேயே அந்த வடிகட்டுகிற சூழ்நிலை காணப்படுகிறது. சாதாரணமான மனிதனுடைய பார்வையிலே அந்த சூழ்நிலை காணப்படுது. காரணம் என்னன்னு சொன்னா, நான் சிலரை சந்திக்கும் பொழுது சில காரியங்களை கேட்கிறேன். அப்போ உடனே பாத்தீங்களா இன்னைக்கு செய்தி என்ன, இந்த வாரம் செய்தி என்ன கேட்டீங்க, என்ன பாத்தீங்களா அப்படின்னா, இல்ல இந்த வாரம் தான் பார்க்கல அப்படின்னு. இந்த வாரம் தான், அது இந்த வாரம் தான் பார்க்கலையா, இது எப்பவுமே பார்க்கலையா தெரியாது. சிலருக்கு அது சரியான முறையில் எனக்கு என்ன ஆகல, சேட்டலைட் கிடைக்கல, சிலருக்கு அந்த இது வரல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அதனால வார்த்தை கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இன்னைக்கு காலம் மிகவும் கொடிய காலமா இருக்குது. வார்த்தையை கேட்க முடியாத காலங்களும் நிர்வீசாரங்கள். இதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு சொன்னா நிர்வீசாரம். பிசாசு அந்த நிர்வீசாரத்தை கொண்டு வருகிறான். தனிப்பட்ட முறையிலே அவர்கள் உட்கார்ந்து ஜெபிக்கலாம், ஒரு குடும்பத்தோட ஜெபிக்கலாம். சில வீடுகளிலே அப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லை. ஆனால் இதற்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு இதை ஒரு அனௌன்ஸ்மெண்டா கூட இந்த சூழ்நிலை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு நம்முடைய இந்த செய்தி வாரம் இந்த செய்தியை ஒருவேளை உங்களுக்கு அந்த போன் உங்களிடத்துல இருக்கும் என்று சொன்னா, அந்த நெட்டு போடல, நெட் எங்களுக்கு சரியா கிடைக்கல அப்படிலாம் நீங்க சொல்லுவீர்கள் என்று சொன்னா, நம்ம இவர் கார்த்திக் ஜோசப் பிகாஸ் அவருடைய கடைக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா அவர் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவாரு. அதை நீங்க நெட்ல பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்க அந்த கேபிள் எடுத்துட்டு போனீங்கன்னு சொன்னா இந்த மெசேஜை உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவாரு. அதுல நீங்க பார்க்கலாம். அதுக்கு நெட்டு அவசியமானது இல்லை. அப்படி இல்லை பென்ட்ரைவ் வச்சிருக்கேன்னு சொன்னா பென்ட்ரைவ் கொடுத்தாலும் அதுல உங்களுக்கு காப்பி பண்ணி கொடுத்துருவாரு. அதுல நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை உங்களுக்கு வாய்ப்பா கொடுக்கிற, அதாவது சாக்கு போக்கு சொல்லாம இப்படி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் நீங்கள் வாஞ்சியாய் இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய போனை கொண்டு போய் அவரிடத்துல கொடுத்து அதை நீங்க டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம், நீங்க அதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். அப்போ வார்த்தையை நம்ம கேட்டாதான் வளர முடியும். சும்மா வாசிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இங்க சொல்றாரு, இந்த தீவெட்டி அப்படின்னு சொல்லுகிறது யாரு அப்படின்னு சொன்னா மனிதர்களாகிய நம்ம தான். பொதுவா மனுஷர்களை திட்டும் போது என்ன சொல்லுவாங்க, தீவெட்டி தனியா பாடி நிக்கிறான் பாரு, நீங்க கூட சொல்லியிருப்பீங்க. அப்ப மனுஷனை பொதுவாவே அவர்களே சொல்லுகிற காரியம் என்னது, தீவெட்டி. அப்போ ஒரு தீவெட்டி தான் எதை கொடுக்கணும், வெளிச்சத்தை கொடுக்கும். தீவெட்டியில தான் பத்த வைக்கும், வெளிச்சத்தை கொடுக்கும். அப்ப அந்த தீவெட்டி பத்த வைக்கிறதுக்கு என்ன வேணும், எண்ணெய் வேணும். அந்த எண்ணெய் தான் தேவனுடைய அபிஷேகம். அந்த எண்ணெய் தான் தேவனுடைய அபிஷேகம். எண்ணெய் இருந்தா தான் அந்த தீவெட்டி என்ன ஆகும், பத்தி எரியும். அப்போ அந்த அபிஷேகம் பாத்திரம் தான், அந்த பாத்திரம் தான் ஆத்மா இருதயம். அந்த பாத்திரத்துல எண்ணெய் எப்பவும் என்ன பண்ணிருக்கணும், ஸ்டாக்கா இருக்கணும். இருந்தா தான் அந்த அபிஷேகம் எப்பவும் ஃபயரா என்ன பண்ணிட்டு இருக்கோம், எரிஞ்சிட்டு இருக்கும். அப்போதான் நீங்கள் உலகத்திற்கு எப்படி இருப்பீங்க, வெளிச்சமாய் இருப்பீர்கள். எழுத்தின்படியான ஒரு தீவெட்டிக்கு என்ன தேவை, தீவெட்டி வேணும், என்ன வேணும், எண்ணெய்க்குரிய நெருப்பு வேணும் இல்லையா, நெருப்பு. அப்போ இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம் சரீரமாகிய இந்த சரீரத்திற்குள்ளே, இந்த இருதயமாக பாத்திரத்திற்குள்ளே எண்ணெய், அபிஷேகம், ஜப எண்ணெய், அபிஷேக எண்ணெய் அது இருந்துகிட்டே இருக்கணும். அது இருந்தா தான் அது உங்களுக்குள்ள என்ன ஆகும், கொளுத்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தோய்வு காணப்படுது. எல்லாருக்குள்ளேயும் என்ன வந்ததுன்னா நித்திரை வந்தது. 5வது வசனம், மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திர மயக்கம் அடைந்து தூங்கி விட்டாங்க. இன்னைக்கு அப்படித்தான், இயேசு வருகிறார், ஆயத்தமாங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. பார்த்தாங்க நிறைய பேருக்கு, அட என்னப்பா இவங்க இதேதான் சொல்லின்னு இருக்காங்க, ஆனா ஏசுனார் வந்த பாடே இல்லை அப்படின்னு நிறைய பேருக்குள்ள என்ன வந்துருச்சு, சோர்வு வந்துருச்சு, தொய்வு வந்துருச்சு. ஆனா பாத்துக்கலாம், எல்லாரும் அப்படித்தான் சொல்லின்னு இருக்கிறாங்க. நம்ம சோமனா போதும், 2 வேளை சோமனா போதும். சிலர் அந்த குடும்ப ஜபம் கூட இல்லாம இருக்கிறாங்க. ஆனா இருக்க வரலாம் போதம்பா, நம்ம உழைப்பே ரொம்ப இதுவா இருக்குது இப்போ, அதெல்லாம் இவங்களுக்கு எப்படி தெரிய போகுது அப்படின்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசிட்டு அப்படியே மந்தமாகி நித்திரை அடைந்து நித்திரை மயக்கத்தினால இருக்கிறாங்க. நித்திரை எல்லாருமே என்ன இருக்கிறவங்களும் சரி, என்ன இல்லாதவங்களும் சரி, எல்லாருக்குள்ள என்ன வந்துருச்சு,
மயக்கம் வந்துச்சு. 10 பேருக்குள்ளே மயக்கம் வந்துச்சு. அதை தெளிய வைக்கத்தான் ஆவியானவர் இன்னைக்கு வந்திருக்கிறாரு. உன்னுடைய திரியை நீ பத்தி எரிய வை. இந்த சாக்கு போக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு சொல்லிதான் ஆவியானவர் இன்னைக்கு உங்களோட பேசிட்டு இருக்கிறாரு. அந்த பாத்திரம் எப்பவும் எப்படி இருக்கணும், ஃபயரா இருக்கணும், எப்பவும் எண்ணெய் நிறைந்ததா இருக்கணும். உன் சோர்வுகள், உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தூக்கி மூளையில போட்டுட்டு எனக்குள்ளே நீ களிக்கூறு, எனக்குள்ளே நீ அபிஷேகத்திலே நீ வல்லமையாய் நீ இரு, அப்பொழுது நான் உன்னை நிரப்பி உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே அவருக்குள்ளே நீங்கள் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்கணும், அவருக்குள்ளே நீங்கள் உறுதி உள்ளவர்களாய் இருக்கணும். அப்பதான் அவர் நம்மை அந்த மணவாளனுடைய ஸ்தானத்திற்கு, மணவாட்டியான ஸ்தானத்திற்குள்ளே அவர் கொண்டு போக முடியாது. அவர் வரப்போறார், சீக்கிரம் வரப்போறாரு. அப்போ இவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமா, எல்லாருமே நித்திரை மயக்கமா. உடனே என்ன சொல்றாரு, இன்னைக்கு இயேசு வரப்போகிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார், அவர் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இன்னைக்கு நிறைவேறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சில காரியங்களை சொன்ன உடனே சிலர்லாம் என்ன பண்ணிட்டாங்க, விழிப்படைஞ்சிட்டாங்க. ஐயோ இல்ல நம்ம போய் வரப்போறாரு, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு, அதனால நான் என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும், என்னுடைய இதுவை காத்துக்கொள்ளணும்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஜெபம் பண்றாங்க. இன்னைக்கு பல சாட்சிகளை நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். கத்தோலிக்க சபையில இருக்கிறவர்கள் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஜெபம் பண்றாங்களாம். சிஎஸ்ஐ சபையில இருக்கிறவர்கள் 4 மணி நேரம் ஜெபம் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சொல்ற காரியம் என்ன, அவங்க எல்லாம் என்னது, அவிசுவாசி, நீங்க தான் பரிசுத்த ரொம்ப விசுவாசி. இன்னைக்கு விசுவாசி நிலைமை என்னன்னு பார்த்தா ஜெபமே இல்லாத சூழ்நிலை போயிடுது. எங்க இருக்கிறோம் யோசித்து பாருங்க, எங்க இருக்கிறோம்? பரிசுத்தத்தை காத்து கொண்டு இருக்கிறோமா? சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறார். விழித்தெழுங்கள், விழித்தெழுங்கள், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆகவே இந்த 5வது வசனத்திலே நித்திரை மயக்கம் அடைந்தார்கள். உடனே நடு ராத்திரியிலே 6வது வசனத்திலே நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போங்கள் என்று சொல்ல, புறப்படுங்கள் என்று சொல்லுகிற ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குதான். அவருக்கு எதிர்கொண்டு போங்கள், சீக்கிரமா போங்க, சீக்கிரமா போங்க என்று சொல்லி எதிர்கொண்டு போங்கள் என்று சொல்கிற சத்தம் கேட்கிறது. இதை கேட்டு அவர்கள் எல்லாரும் என்ன ஆனாலும் ஆயத்தமானாங்க. எல்லாருமே ஆயத்தமானாங்க. 10 பேரும் ஆயத்தமானாங்க. 10 பேரும் ஆயத்தமானாங்க. ஆனா அந்த 10 பேர் ஆயத்தமான காரியங்களிலே 5 பேர்கிட்ட தான் என்ன இருந்துச்சு, அந்த சரியான எண்ணெய் இருந்துச்சு, அந்த ஃபயர் இருந்துச்சு, அந்த அக்கினி இருந்தது. அவங்க ஒரு சந்தோஷமா அப்படி இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா இன்னொரு ஒரு 5 பேர்கிட்ட என்ன இல்லை, எண்ணெய் இல்லை. எண்ணெய் எப்படி இருக்குதான், கொஞ்சமா இருக்குதான். அத கொஞ்ச நேரம் ஜெபம் பண்றது, சும்மா கொஞ்ச நேரம் அவர் காலவர் அறவர் அப்படிலாம் ஜெபம் பண்றவங்க, கொஞ்சம் விசுவாசம் இருக்கிறவங்க, இதெல்லாம் கொஞ்சம் எண்ணம் உள்ளது. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக நான் வைராக்கியமா இருப்பேன், நான் ஃபயரா இருப்பேன், அவருடைய அன்பை விட்டு என்னை ஒருபோது பிரிக்கவே முடியாது என்கிற எப்போ பார்த்தாலும் விசுவாசத்தோட சந்தோஷத்தோட மன மகிழ்ச்சியோட இருக்கிறவங்கலாம் நல்ல ஃபில் அந்த எண்ணெயில நிரம்பி இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒருபோதும் என்ன ஆயிட மாட்டாங்க, கலங்கவே மாட்டாங்க, சோர்ந்து போக மாட்டாங்க. இதுதான் நிரம்பின அந்த எண்ணெய். அந்த பரிசுத்தத்தை காத்துட்டு கர்த்தருக்காக வைராக்கியமா நின்று எப்போது ஜெபம் பண்ணிட்டு வேதத்தை தியானித்துட்டு ஜெபம் பண்ணியிருந்தா கூட பிரயோஜனம் இல்லை. இது ஒரு ட்ராக்கு ட்ரெயின் கவுந்துடும். இந்த ட்ரெயின் ஆவிக்குரிய ட்ரெயின் அது போனோம்னு சொன்னா என்ன வேணும், 2 ட்ராக் வேணும். ஜெபமும் இருக்கணும், வேத வாசிப்பின் தியானமும் இருக்கணும். 2 ட்ராக் இருந்தா தான் நேரம் அங்க போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர முடியும். இல்ல வெறும் ஜபம் மாத்திரம் இருந்தாலும் வேலைக்கு ஆகாது, வெறும் வேத வாசிப்பு மாத்திரம் இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. அப்போ 2மே இருக்கணும், ஜபமும் இருக்கணும், வேதத்தின் ஞானமும் இருக்கணும். அதனாலதான் இங்க சொன்னாரு, எபேசியர்ல சொன்னாரு, திருவசனமாகிய வசனத்தை தண்ணீர்ல என்ன பண்ணணுமா, வசனம் என்ன தண்ணீர்ல மூழ்கினா தான் பரிசுத்தத்தை காக்க முடியும் அப்படின்னு சொல்லி தெளிவா இங்க சொல்லப்படுகிறது. ஆகவே அவருடைய வார்த்தையும் நாம் கீழ்ப்படியணும். அந்த அபிஷேகம் வேண்டும் தைலம், அந்த எண்ணெய் அப்படியே நிரம்பி இருந்தா தான் ஃபயரா. எப்போ பார்த்தாலும் நீங்க எப்படி இருப்பீங்க, ஃபயரா. வாழ்க்கை எத்தனை போராட்டம் வந்தாலும் சரி, எத்தனை இழப்புகள் வந்தாலும் சரி, நீங்க சோர்ந்து போவே மாட்டீங்க. ஆனா என்ன குறைவா இருக்குது பத்தியா, அவன் உடனே சோர்ந்து போயிடுவான், உடனே ஜபம் போயிடும், எல்லாமே போயிடும், சர்ச்சு போயிடும், எல்லாமே போயிடும், அப்படியே பின்மாற்றத்துல அப்படியே போவாங்க. ஆனால்
எண்ணெய் நிரப்பப்பட்ட அந்த பாத்திரம் அது எந்த விதத்திலும் தழும்பாது, அது எந்த விதத்திலும் அணைந்து போகாது, அது எப்போதும் ஃபயராகவே இருக்கும். இங்க அப்படிப்பட்ட காரியங்கள் தான் நடக்குது. அந்த 5 கன்னிகைகள் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றாரு. அப்ப இங்க எத்தனை ஆயிரமான விசுவாசிகள், எத்தனை ஆயிரமான ஜனங்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அபிஷேகம் பெற்ற அநேகருக்குள்ளே இந்த சோர்வுகள் வருது, இந்த தோல்விகள் வருது, இந்த பலவிதமான சூழ்நிலைகள் வருகிறது. அந்த சூழ்நிலை பேக்ல போறவங்களா இருக்கிறாங்க. இல்ல இன்னைக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார். உன்னுடைய எண்ணெய் இன்னைக்கு குறைஞ்சிருக்குது. இன்னைக்கு எச்சரிப்பின் சத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. உன் எண்ணெய் உன் பாத்திரத்துல குறைஞ்சிருக்குது. மகனே மகளே, அதை நீ வர்த்திக்கொள், அதை நீ பெருகிக்கொள். அந்த எண்ணெயை வாங்கிக்கோ. கடைகளை இங்க சொல்றாரு, கடையில போய் வாங்கிக்கிறதுக்கு போறாங்களாம். அந்த எந்த கடையில பரிசுத்த ஆவியானவரை ஜெபிக்கணும், முழங்கால் படிட்டு ஆண்டவரே என்னை நிரப்புங்க. உங்களுடைய பாத்திரம், இந்த பாத்திரம் வெறுமையா இருக்க கூடாது ஆண்டவரே. இந்த பாத்திரம் நிரம்பி வழியில பாத்திரமா இருக்கணும். அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமா இருக்கணும். இந்த பாத்திரம் வெளிச்சத்தை கொடுக்கிற பாத்திரமா இருக்கணும். இந்த தீவெட்டி எப்போது எரிகிற தீவெட்டியா இருக்கணும் ஆண்டவரே. உன்னை டச் பண்ணும்போது அங்கிருந்து வல்லமை புறப்படணும். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஆவியானவர் நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லிக்கொள்ளி கேளுங்க. இன்னைக்கு ஒருவேளை குறைந்த பாத்திரமா இருக்கிறவர்கள் தான் ஆண்டவர் இன்னைக்கு எச்சரிக்கிறார். எப்போ வருவாரு தெரியாது. எப்போ வந்தாலும் நான் அவருடைய சன்னிதானத்தில் நான் போய் சேருவேன். எப்போ வந்தாலும் அவருடைய சன்னிதானத்தில் நான் இருப்பேன் என்கிற விழிப்புணர்வை ஆண்டவர் கொடுக்கும்படிதான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். இங்கே அப்படிப்பட்டவர்கள் காத்திருந்தாங்க. அந்த விழிப்புள்ளவர்கள் தான், பாத்திரத்துல எண்ணெய் இருந்தவர்கள் தான். மணவாளன் வந்தபோது அவர்கள் கதவு திறக்கப்பட்டது. அவர்கள் உள்ளே சென்று போனார்கள். ஆனால் அவர்கள் போன உடனே 5 பேர் போயிட்டாங்க. மீதி 5 பேர் அவர்களும் அபிஷேகம் பெற்றவர்கள் தான். அவர்களும் தேவனுக்கு பிரியமானவர்கள் தான். அவர்களும் கன்னிகைகள் தான். மணவாளனாகிய கிறிஸ்துவ என்னும் ஒரே புருஷனுக்காய் காத்திருந்த கன்னிகைகள் தான். ஆனால் அவர்கள் 5 பேர் கைவிடப்பட்டுட்டாங்க. கதவு அடைக்கப்பட்டது. 11வது வசனத்தை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, மற்ற கன்னிகைகளும் வந்து பின்பு மற்ற கன்னிகைகள் வந்து ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கேட்டீங்களா? கதவு அடைக்கப்பட்ட பிறகு கன்னிகைகள் வராங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அங்க எங்க போயிட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவரே என்னை நிரப்புன்னு சொல்லிட்டு பின்னாடி அதுக்கப்புறமா வராங்க. சாத்தின பிறகு வராங்க. வந்து கதவை தட்டுறாங்க. ஆண்டவரே தர்றாங்கன்றாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, யாரு நீங்க? உங்களுக்கு தெரியும். ஆனா இவர்கள் யாரு? கைவிடப்பட்டவர்கள் யாரு? கர்த்தருக்காய் காத்திருந்த கன்னிகைகள் தான். தயவு செய்து இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். தயவு செய்து அவரை சேர்க்கிறார். அந்த பாத்திரம் வெறுமையான பாத்திரமா இருக்கக்கூடாது. ஆண்டவர் நிரம்பன பாத்திரமா இந்த சரீரத்துக்குள்ளே கரையே இருக்கக்கூடாது, திரையே இருக்கக்கூடாது. உங்களை போல நீங்க எப்படி வாழ்ந்தீங்களோ ஆண்டவரே அப்படி நானும் வாழ எனக்கு கிருபை தாங்காண்டவரை சொல்லி கேளுங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு கிருபை தருவா, உங்களை நிரப்புவா. அவருடைய ரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படும் காலம் வரது. அதுதான் இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும் காலத்துக்கு பிறகு அவருடைய வருகை வந்த பிறகு ஒரு மின்னல் மேற்கிலிருந்து கிழக்கு வரணும். அப்படி போற ஸ்பீட் அப்படி வருகை இருக்கும். யாரும் அறிய முடியாது. அது எந்த நாளிகை எந்த நேரம்னு தெரியாது. எப்பவும் ஆயத்தமா இருக்கணும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே எப்பவும் நம்ம ஆயத்தமா இருப்போம். இந்த பாத்திரம் வெறுமையுள்ள பாத்திரமா இருக்கக்கூடாது. ஆண்டவரே நிரம்பன பாத்திரமா இருக்கட்டும். ஆண்டவரே நான் உங்களுக்கு உகந்த மனவாட்டியா நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க. உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை நிரப்புங்க அப்பா. உடைய அபிஷேக தைலத்தால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த தீவெட்டில இந்த பாத்திரத்துல எப்போதும் எண்ணெய் குறைவே கூடாது ஆண்டவரே. நிரம்பத்தக்கதான ஆசீர்வாதம் எனக்குள்ள பெருகட்டும் ஆண்டவரே. நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன் ஆண்டவரே. நீங்க சொல்றதுபடி நான் செய்யறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்தோட தான் இந்த பூமியில படைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம், புருஷன் பிள்ளைகள் ஆயிடுச்சு, அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனோம், அதுக்காக தான் ஆண்டவர் இந்த பூமியில உங்களை உண்டாக்குனாரு, அதுக்காக தான் உங்களை தெரிந்து கொண்டார். இல்லவே இல்லை. உங்களை கொண்டு ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார். நீங்க படித்தவர்களாக இருக்கலாம், படிக்காதவர்களாக இருக்கலாம். ஆனால் உங்களை கொண்டு தேவன்
பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு படித்தவர்களும் ஒரேவர்கள் தான். ட்ரிபிள் எம்ஏ ஆனாலும் சரி, டபுள் எம்ஏ ஆனாலும் சரி, என்ன ஐஏஎஸ் இருந்தாலும் சரி, அவர் ஸ்தானத்துல ஒண்ணுமே படிக்காத 6ஆம் கிளாஸா இருந்தாலும் கூட சரி. சமீபத்தில் ஒரு வீடியோவை உங்களுக்கு நான் அனுப்பியிருந்தேன். 6ஆம் கிளாஸ் படித்த ஒரு சகோதரன் கர்த்தரை பிடித்ததுனால ஒரு ஒரு அதாவது ஹிந்தி பேசுகிற ஒரு சகோதரர் 6ஆம் கிளாஸ் தான் படிச்சார். ஆனால் கர்த்தரை நம்பினதுனால அவர் எந்த ஸ்தானத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை நம்பினவங்களை ஒருபோதும் கைவிட மாட்டாரு. 2வது, அவருக்கு ஸ்தானங்களோ படிப்போ பதவிகளோ அது அவருக்கு அவசியமே இல்லை. அவர் உண்மையை தான் கேட்கிறாரு. உண்மை உள்ளவர்களை, நான் கர்த்தருக்காக உண்மையாய் வைராக்கியமாய் இருக்கிறவர்களை, அவருக்காக விழிப்பாய் இருக்கிறவர்களை, அவருக்காக பிரயாசப்படுகிறவர்களை அவர் ஏற்றுக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவரை சார்ந்து கொள்ளுங்க, அவருக்கு பிரியமாய் நடங்க. அந்த கைவிடப்பட்ட கன்னிகைகளாய் யாரும் இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய விருப்பம், அதுதான் தேவனுடைய விருப்பமும். அதற்காக தான் காலதாமதமாக்கி கொண்டே இருக்கிறாரு. சில காரியங்களிலே தவறி போகிறாங்க, சில காரியங்களில் விழுந்து போகிறாங்க. அவங்களெல்லாம் இன்னைக்கு தட்டி எழுப்புறாரு. உங்களை சொல்லி, உன் பாத்திரம் காலியா இருக்குது, உன் பாத்திரத்துல கொஞ்சம் தான் என்ன இருக்குது, சீக்கிரம் அதை நிரப்ப, நான் சீக்கிரமா வரப்போறேன் எச்சரிப்பை கொடுக்கிறாரு. இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டும் நீங்கள் நிர்விசுவரமா இருந்தீங்கன்னு சொன்னா அதுக்கு ஆண்டவரும் பொறுப்பில்லை, நானும் பொறுப்பில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களெல்லாம் அவர் தள்ளிவிடணும்னு விரும்பவே இல்லை. அவர் உங்களை எல்லாம் அந்த ராஜ்யத்தில் சேர்க்கணும்னு விரும்புகிறாரு. ஆகவே அந்த ராஜ்யத்தில் சேர்க்கப்பட அவருக்கு பரிசுத்தமாய் நான் வாழ வேண்டும், அவர் விரும்புகிற பிரகாரமாய் நான் நடக்க வேண்டும். என் சுய விருப்பம் வேணாம் ஆண்டவரே, உங்க விருப்பத்தை என்னை நிறைவேற்றும் ஆண்டவரே சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, உங்க விருப்பத்தின்படி என்னை நடத்துங்க ஆண்டவரே சொல்லி கேளுங்க. அவர் நிச்சயம் உங்களை நடத்துவார். அதற்குரிய காரியங்கள் பெரிதாய் காணப்படும். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். பேதைகளை ஞானியாக்குகிற தேவன் தான் என் தேவன். ஆகவே அவருக்கு படிப்பெல்லாம் பெரிய ஒரு காரியமே இல்லை. ஆகவே ஆண்டவரே, இந்த வாஞ்சையை தான் ஆண்டவர் கேட்கிறார். வாஞ்சை உள்ளவர்களை நான் நிரப்புவேன்னு சொல்றாரு. வாஞ்சையாய் கேட்கிறவர்களை நான் நிரப்புவேன்னு சொல்றாரு. யாராயிருந்தாலும் சரி, அவர் பாகுபாடு அற்றவர், அவர் பாகுபாடு பார்க்கிறவர் அல்ல. ஆகவே அவருக்கு பிரியமானது செய்ய நாம் கற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படுவோம். மாத்திரமல்ல, வெளிப்படுத்துற விசேஷம் 21வது அதிகாரம் 2வது வசனத்துல 9வது வசனத்துல அவர் சொல்றாரு, யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மணவாட்டிக்காக புருஷனாகப்பட்ட மணவாளன் அவர் அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே போக பிரவேசிக்க ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டியை பார்க்கிறார் தரிசனத்துல. அந்த காரியங்களை தான் நீங்க வெளிப்படுத்துகிறார் 9வது வசனத்திலையும். பின்பு கடைசியான 7 வாதைகளாலே நிறைந்த 7 கலசங்களை உடைய 7 தூதரில் ஒருவன், 7 வாதிகளுடைய 7 கலசங்களை உடைய தூதன் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டி ஆனவருடைய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. பாருங்க, 7 விதமான வாதைகள். இன்னைக்கு சில வாதைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் இந்த வாதைகளிலும் இங்கே ஒரு வார்த்தை மாத்திரம் குறிப்பிடுறாரு. இங்கே ஏறிவான் வருது பாத்தீங்களா, இந்த வார்த்தை தான் அந்த சத்தம் கேட்கும். அந்த மணமாட்டி, அவருக்குரிய மணமாட்டிகளை நமக்கு காண்பிக்கும்படியாய் அந்த யோவானுக்கு சொல்றாரு, இங்கே ஏறிவான் சத்தம் கேட்கும். அந்த சத்தம் யாருக்கெல்லாம் கேட்குதோ அவர்கள் மாத்திரமே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். கண்ணிமை பொழுதிலே எடுத்துக் கொள்ளப்படுவாங்க. அந்த சத்தம் கேட்கணுமா? எல்லாருக்கும் ஒரு பிரம்மாண்டமான இடி முழக்க சத்தம் தான் கேட்கும். ஆனால் அவருக்கு பிரியமுள்ளவர்களுக்கும் மாத்திரமே இங்கே எரிவா என்கிற மகிமையுள்ள சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அவருக்கு உகந்த மனவாட்டிகளால் அந்த ராஜ்யத்தில் போய் அடைய முடியும். அந்த பரலோக ராஜ்யத்தை போய் அடைய முடியும். அவர்களை தான் அவர் ஏற்றுக்கொள்கிறார், அவர்களை தான் காண்பிக்கிறார். மனவாட்டிகளை வா, நான் உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அந்த மனவாட்டிகளா, தேவனை காண்பிக்கிற மனவாட்டியா நான் இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. மாத்திரமல்ல, மிக மிக முக்கியமான ஒரு காரியம் 22வது, அதே வெளிப்படுத்தினது 22வது அதிகாரத்துல 14வது வசனம்.
ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிக்கிறது. வாசல் வழியா போனோம், பக்கவாட்டு வழியா போயிடக்கூடாது. வாசல் வழியாய் நகரத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர் கற்பனைப்படி செய்கிறவர்கள் யார்? அந்த வாசல் வழியாய் போவான்னு சொன்னா அவருடைய வார்த்தையின்படி செவி கொடுக்கிறவர்கள், அவர் சொன்ன காரியங்களின்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் தான் அந்த வாசல் வழியா போவாங்க. அவங்க தான் பாக்கியவான்கள் என்று சொல்றாரு. நாய்களும் சூனியக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். பொய்யை விரும்பி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். இங்க நாய்கள் யாரை சொல்லுதுன்னு சொன்னா விட்டத, அதாவது நான் சினிமா பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி, சீரியலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணிருக்காங்க. நான் இதை செய்ய மாட்டேன், தேவன் அருவருக்கிற காரியம் தெரியும் உங்களுக்கு, அந்த காரியம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணிட்டு மறுபடியும் அதை செய்யறாங்க. பத்தியா, அவங்க தான் நாய். ஏன்னா நாய் தான் என்ன பண்ணுது? கக்குனதை தின்கிறது. இவங்க நான் விட்டதை, நான் தேவனுக்காக வைராக்கியமா நான் இதை செய்ய மாட்டேன், நான் அதை செய்ய மாட்டேன், நான் ஒழுங்கா நான் இனிமே ஜெபிப்பேன், நான் குடும்ப ஜெபத்தை ஜெபிப்பேன். நிறைய பேர் தீர்மானம் எடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேரோட தீர்மானம் இன்னைக்கெல்லாம் குறைஞ்சு போச்சு. குடும்ப ஜெபம் நிறைய பேர் வீட்டில் இல்ல. அப்படிப்பட்ட காரியம்லாம் அப்படியே மாறுது. அப்ப இவங்க எல்லாம் யாருன்னா நாய்கள். சூனியக்காரர். அடுத்தது சூனியக்காரர் யாருன்னு சொன்னா குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உருவாக்குறது, கலகம் பண்றது. எங்க இருக்கிறது அங்க சொல்றது, அங்க இருக்கிறது எங்க சொல்றது, அப்படி கலகம் பண்றது. பலவிதமான காரியங்களை, தேவையில்லாத காரியங்களை எடுத்து பிரச்சனையை உருவாக்குறது, பிரச்சனையை பேசுறது, பழைய விஷயங்கள் எல்லாம் எடுத்து திருப்பி அதையே பேசி கலகத்தை உண்டாக்குகிறவங்க எல்லாம் யாரும்? சூனியக்காரங்க. அடுத்தது விபச்சாரக்காரன் யாருன்னு சொன்னா திருப்தி இல்லாதவன், தன்னுடைய சரீரத்தின் பிரகாரமாய் திருப்தி இல்லாதவன். சொந்த மனைவி வச்சுட்டு மனைவிக்கு துரோகம் செய்கிற புருஷன், மனைவி புருஷனுக்கு துரோகம் செய்கிறவர், இவங்க எல்லாம் எது திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழ்கிற இவர்கள் விபச்சாரக்காரர்கள் என்று சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, தேவனுக்கு பிரியமானதை செய்யாம, அதாவது தேவனுக்காக வாலிப பிள்ளைகள், பொதுவா வாலிப பிள்ளைகள் கர்த்தருக்காக காத்து இல்லாம அவங்க தங்கள் சுய இச்சையின்படி சுயமாய் பல காரியங்களை செய்கிறவர்களும் அதற்குரியதான். ஏன்னா சொல்றாரு, புதிய ஏற்பாடுல சொல்றாரு, இச்சையோட நீ யாரை பார்த்தாலும் நீ என்ன ஆயிட்ட? விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு சொல்றாரு. அப்ப இச்சையோடு நாம் பார்க்காதபடி, இச்சையோடு நாம் பேசாதபடி, நாம் எல்லா காரியங்களிலும் அதாவது கர்த்தர் பார்க்கிறார் என்கிற உணர்வோட ஒவ்வொருவரும் செயல்பட்டான்னு சொன்னா இந்த விபச்சாரக்காரர்கள் ஆகாதபடி இருப்போம். அடுத்தது கொலைபாதகர்கள். இந்த கொலைபாதகர்கள் யாருன்னு சொன்னா நம்ம யாரையும் போய் கொல்லல, ஆனா ஒரு காரியத்தை செய்கிறோம், கருக்கலைப்பு செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் சின்ன கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல வந்தானே சில இப்போ இருக்கிற ஜெனரேஷன் என்ன பண்ணுதுன்னு சொன்னா கொஞ்ச நாள் நம்ம ஜாலியா இருப்போம். அதனால என்ன, அது கரு உருவாகினாலும் அதை கலைத்து விட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்ற டிசிஷன்ல வராங்க. ஒரு சிலர் தவறான உறவுகள் கொண்டது நிமித்தமா கலைப்பு செய்கிறார்கள், பெண் சிசு கொலைகளை செய்கிறாங்க. இவங்க எல்லாமே யார் தான்? கொலைக்காரர்கள். ஏனென்றால் தேவன் ஒரு தீர்மானத்தின்படி தான் உங்களுக்கு கருவை கொடுக்கிறாரு, ஒரு கருவுக்கு உருவாக்கும்படியான காரியங்களை செய்கிறார். அப்போ அவர் தான் நமக்கு என்ன பண்றாரு? ஏன்னா பிள்ளைகள் யாருடைய சுதந்திரம்? கர்த்தர் கொடுக்க ஈவு, தேவன் கொடுக்கிற சுதந்திரம் அது. அப்ப அதை நாம என்ன பண்றாங்கன்னா அவர்கள் தங்கள் சுய இச்சையும்படியா தங்கள் சுயமான ஒரு தீர்மானத்துல அதை என்ன பண்றாங்க? கருசிதைவை செய்யும் போது அவன் கொலைக்காரனாக மாறுகிறான். ஒரு மனுஷன் போய் கத்தி வச்சு குத்துனாதான் கொலைக்காரனா இல்லை, அவர்கள் கொலைக்காரராகிறார்கள். அவர்களும் கொலைக்காரர்களும் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். விக்கிரக ஆராதனைக்காரர்கள் யாருன்னு சொன்னா தேவன் வைக்க வேண்டிய ஸ்தானத்துல நீங்க யாரை கொண்டு வைத்தாலும் அது விக்கிரகம் தான். அது பேரனா இருக்கலாம், பேத்தியா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், இல்லைன்னா மனைவியா இருக்கலாம், இல்ல தாயா இருக்கலாம், இல்ல தகப்பனா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி அது விக்கிரகம் தான். அடுத்தது எதுன்னு சொன்னா பொருள். அது ரொம்ப மேன்மையா இருப்பாங்க. நகை இன்னைக்கு நிறைய பேருக்கு விக்கிரகமா இருக்குது. இது ஆசை, இது ஆசை அப்படின்னு சொல்லி எதை கர்த்தருக்கு மேல நீங்க எந்த ஒரு பொருளையோ எந்த ஒரு மனுஷனையோ எதை நீங்க கொண்டு வந்தாலும் அது விக்கிரகம். ஜாக்கிரதையா இருங்க. இப்படிப்பட்டவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களும் பொய்யை விரும்பி பேசுறாங்க, விரும்பி செய்யறாங்க. பொய்யை என்ன பண்றாங்கன்னா விரும்பி செய்யறாங்க, அதை பொய்ய விரும்புறாங்க, அதை செய்ய வைக்கிறான் பிசாசு.
அந்த பொய்யை இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவர்கள், நம்முடைய சபையில் இருக்கிறவர்களே நிறைய பேர் என்கிட்ட டேரா பொய் சொல்லியிருக்காங்க. எனக்கு அவங்க பேசுறதெல்லாம் பொய்ன்றது எனக்கு தெரியும், ஆனா அவங்க கிட்ட என்ன அப்படி பொய் பேசுறியே நான் சொல்லல. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அவங்க பொய் பேசுறாங்கன்னு தெரியும். பொய் பேசினா அவங்களுக்கு என்ன தண்டனைன்றதும் அவங்களுக்கு தெரியும். ஆகவே இப்படி பொய் பேசுகிறவங்களா பொய்யை பேசி என்ன பண்றாங்கன்னா பொய்யை விரும்பி பேசுறாங்க. அதை அப்படியே செய்ய வைக்குது. இவங்க எல்லாரையும் ஆண்டவர் சொல்றாரு, புறம்பே இருப்பாங்க, பரலோகத்துக்கு புறம்பே இருப்பாங்க, மணவாளனுக்கு புறம்பே இருப்பாங்க. நான் பேசுகிற இவர்கள் எல்லாம் யாருன்னு சொன்னா, நான் புறஜாதிகளை பேசவில்லை, கிறிஸ்துவை அறியாதவர்களை பேசவில்லை, கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவுக்கு நான் வைராக்கியமாய் இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர்கள், உடன்படிக்கை செய்தவர்கள், அவர்கள் வாழ்க்கையில இந்த காரியங்கள் எல்லாம் இருக்குது. ஆண்டவர் இன்னைக்கு எச்சரிக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார். இப்படிப்பட்ட சுபாவங்கள், இப்படிப்பட்ட குணங்கள் உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் இவர்கள் எல்லாரும் நீங்கள் ஒருவராய் இருக்கிறீர்கள். ஆகவே இவர்களை விட்டு விலகுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவங்க எங்க இருப்பாங்கன்னா பரலோகத்துக்கு புறமே இருப்பார்கள். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். இயேசுவாகிய தேவன் தூதனை அனுப்பினா. எந்த தூதன் தெரியுமா? நான் தான் அந்த தூதன். என் மூலமா தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஒரு பெரிய எச்சரிப்பு, கடைசியான ஒரு எச்சரிப்பு. மணவாளன் மணவாட்டிக்கு வந்த மணவாட்டியாய் நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி அவருடைய தூதன் மூலமாய் உங்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். ஆவியும் மணவாட்டியும் வா என்றார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். அல்லேலூயா. ஆண்டவர் கடைசி ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு ஒருவேளை அந்த தாகம் இருக்குதா? இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்குள்ளே அந்த தாகம் வருதா? அந்த பாரம் வருதா? அந்த 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 கருஷனை வருதா? ஐயோ, நான் கைவிடப்படக்கூடாது, நான் புத்தியுள்ள கன்னிகையா இருக்கணும், நான் புத்தி இல்லாத கன்னிகைகளா நான் மாறிடக்கூடாது, நான் எனக்குள்ள இந்த சுபாவங்களா இருக்கக்கூடாது, விக்கிரக ஆராதனை, விபச்சாரம், நாய்க்குரிய குணங்கள், சூனியக்காரர்கள், பொய்ய, இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்குள்ளே இருக்கக்கூடாது என்று சொல்லி நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களா? அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட தாகம் உள்ளவர்கள் என்னிடத்துல வர கடவுள், அவர்கள் இலவசமாய் ஜீவ தண்ணீரை அவர்களுக்கு பருக கொடுப்பேன் என்று சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மகிமையான ஜீவ கிரீடத்தை பெற வாஞ்சி ஆயிருங்க. வசனம் வெளிப்படுத்தல் 3:11 சொல்றாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. உன் கிரீடத்தை பற்றி கொண்டிரு. அதை ஒருவனை எடுத்துடக்கூடாது. உங்களுக்காக ஒரு கிரீடம் இருக்குது. அருமையான சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உனக்காக ஒரு கிரீடம் இருக்குது. அந்த கிரீடத்தை நீ பற்றிக்கொள், உறுதியாய் பற்றிக்கொள். அதை ஒருவரை எடுத்துக் கொள்ளாதபடி நீ உறுதியாய் பற்றிக்கொள். அந்த கிரீடம் ஒருபோதும் நீ இழந்துடக்கூடாது. ஜெயம் கொடுக்கிறவன் எவனோ அவனுக்கு தான் அந்த கிரீடத்தை பெற முடியும். ஆகவே இந்த காலத்திலே இந்த சூழ்நிலைகளை நீங்கள் தயவு செய்து பார்க்காதீங்க. இந்த சூழ்நிலைகள், இந்த நெருக்கங்கள், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தான் அவர் சாத்திருக்கிறாரு. அவர் நோக்கத்தோடு தான் ஒரு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இவைகள் எல்லாம் எதற்கு என்று சொன்னால், அவர் வரக்கூடிய காலம் மிக சமீபம், மிக சமீபம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்றவர் சீக்கிரமாய் சீக்கிரமா வரப்போறார். ஆயத்தமாகுங்க. அவருடைய தூதனாகிய என்னை கொண்டு இன்னைக்கு உங்களோட தெளிவாய் பேசியிருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு அது மன தாங்கலாய் இருக்கலாம், ஒருவேளை ஒரு மன கஷ்டங்களாய் இருக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை இந்த சொல்லப்பட்ட இந்த காரியங்கள், இந்த நாய்கள், சூனியக்காரர்கள், விபச்சாரக்காரர்கள், கொலைக்காரர்கள், பொய்யர்கள் என்று சொல்லப்படுகிற இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு குறித்தே பேசுகிறது போல உங்களுக்கு ஒருவேளை தோன்றலாம். உடனே மனம் திரும்புங்க. ஏனென்று சொன்னால் ஆவியானவர் பேசுறார். இன்னைக்கு
ஆவியானவர் உங்களோட பேசுறார். ஏன்னா உங்களை இழக்க அவர் தயாரா இல்லை. உங்களுடைய கிரீடத்தை நீங்கள் பற்றிக் கொள்ளுங்க. உங்களுடைய கிரீடத்தை பற்றிக் கொள்ளுங்க. உங்களுக்குரியதை நீங்கள் ஒருபோது விட்டுடாதீங்க. அதை பறித்துக் கொள்ள ரெடியா இருக்கிற அன்னத்தை, ஆனா தயவு செய்து அதை விட்டுடாதீங்க. உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற கிரீடத்தை நீங்க பற்றிக் கொள்ளுங்க. அவர் உங்களை நேசிக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே ஆண்டவரே அந்த ஜீவ கிரீடத்தை நான் பெறணும் ஆண்டவரே. நான் அதை லூஸ் பண்ணிடக்கூடாது. நான் புத்தி உள்ள கணிகையா இருக்கணும் ஆண்டவரே. என்னுடைய ஆண்டவரே பாத்திரம் நிரம்பு ஆண்டவரே, நிரம்பு ஆண்டவரே. நான் புத்தி உள்ள கணிகையா இருக்கணும் ஆண்டவரே. வெளிப்படுத்தல் ஆண்டவரே 22:15 சொல்லப்பட்ட காரியங்கள் ஒன்று எனக்குள்ள வரக்கூடாதப்பா. எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அந்த ஒருவேளை சுபாவத்துல இருந்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஆண்டவரத்துல அறிக்கை செய்யுங்க. இந்த சுபாவம் எனக்கிட்ட இருக்குப்பா, பொய் இருக்குதா ஆண்டவரே. ஆண்டவரே சூனியம் செய்யற அந்த கலக கிரியைகள் எனக்குள்ள இருக்குதப்பா. அதெல்லாம் எடுத்து போடணும். விக்கிரக ஆராதனை இருக்குது ஆண்டவரே. நான் இவைகளாம் விட்டு உமக்கு முதலிடம் தருகிற ஆண்டவரே, உம்மை நான் முதலாவது நேசிக்கிற ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய விட்டு நாய் கக்கினது போல ஆண்டவரே நான் விட்டுதை அதை இன்னைக்கு தொட்டு இருக்கிறாப்பா. இனி நான் ஒருபோது அதை செய்ய மாட்டேன். நான் உங்களுக்கு அறிக்கை செய்ததை நான் அப்படியே கடைபிடிப்பேன் ஆண்டவரே, நான் கடைபிடிப்பேன் ஆண்டவரே சொல்லி ஆண்டவரே எனக்கு இறங்குங்க ஆண்டவரே சொல்லி கேளுங்க. நிச்சயமாய் உங்களுக்கு அவர் இறங்குவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிபா லபா ரதத்யாந்தனா ரிபதனாபா ஷபரபா நதனா பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு தேவனை இடைப்பட்டுக் கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. ஆவியானவரே தெளிவாக உடைய வார்த்தைகளை உடைய ஜனங்களுக்கு ஆண்டவரே நீங்க சொன்னதை சொல்லியிருக்கிற ஆண்டவரே தகப்பனே கிரியை செய்கிறவர் நீர் ஆண்டவரே. இந்த வார்த்தை யாரோடெல்லாம் இடைப்படுகிறதோ, யாரோடெல்லாம் அதை குத்தப்படுகிறதோ அவர்கள் எல்லாம் மனம் திரும்ப செய்க அப்பா. தங்கள் பாவத்தின் கிரியைகளை விட்டு அவருடைய பாத்திரத்தெல்லாம் நிரம்பட்டும் ஆண்டவரே. உடைய அபிஷேகம் என்னும் தைலம் எண்ணெய் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரும் பிரகாசிக்கிற தீவெட்டிகளா எழும்பி பிரகாசிக்கிற ஆண்டவரே தகப்பனே புத்தி உள்ள கணிகைகளா ஆண்டவரே காணப்படும் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே யூடியூப்ல கேட்கிற யாரா இருந்தாலும் ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொருவரோடும் இந்த வார்த்தை பேசப்படட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை பேசப்படட்டும் ஆண்டவரே தகப்பனே. அவர்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. உமக்கு உகந்த ஆண்டவரே புத்தி உள்ள கணிகைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் இறங்கட்டும். மனம் கசந்து ஆண்டவரே தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு நான் இரக்கம் செய்வேன் என்று சொல்கிறேன். இன்னைக்கு இரக்கம் செய்யுங்க அப்பா. என் பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. அவருடைய சூழ்நிலையை மாற்றி போடுங்க, அவருடைய உபத்திரவத்தை மாற்றி போடுங்க, அவருடைய கண்ணீரை மாற்றி போடுங்க. தவறிட்டாங்கப்பா, ஒரு விசை இறங்குங்கப்பா. உடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு அவர்கள் ஆண்டவரே கீழ்ப்படிந்து நடந்து உடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றுங்க. உமக்கு உகந்த மனமாட்டிகளை மாற்றும் ஆண்டவரே. கிருபையாக கிரிகளை நடப்பீங்க அப்பா. தொடர்ந்து பிள்ளைகளை வேலையை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த கொள்ளை நோய் ஒன்றும் ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளை ஒருவரையும் தொடக்கூடாது. இதுவரையிலும் தொடாம ஆச்சரியமாய் அற்புதமாய் ஆண்டவரே ரத்த வேலைக்குள்ளே மூடி மறைத்து காத்துக் கொண்டிருக்கிறீங்களே அதற்காக நன்றி 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 தகப்பனே. தொடர்ந்து தேவன் நீர் ஆண்டவரே வேலையப்பா. தொடர்ந்து ஆவியானவர் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. நீங்க கிரியை செய்யுங்க, நீங்க அற்புதங்களை செய்யுங்க, அதை செய்யுங்க. எல்லாவற்றும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதிகர மகிமை எல்லாம் உங்களுக்கு மீட்பேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் சொல்லும் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மழவளவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் அக்கிரமமெல்லாம் நோயெல்லாம் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குறார். பழையக்கு சமமா வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. கொடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதி நியாயத்தை செய்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் சகல பரிசுத்தவான்களோடும் அனைவரோடு கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றென்று நிலையாக நிலைத்திருப்பதாக. ஆமென். Hallelujah. 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 Praise the Lord. God bless you.